ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்மளோட கார்டனை பற்றி ஒரு லாங் வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நமக்கு தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம நிறைய 2-3 ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். இது வந்து ஒரு ஃபுல் வீடியோ தான். இன்றைக்கி குட்டி பையனை என் கூட சேர்ந்து காய் பறிக்க வந்துட்டான். வாங்க இந்த வீடியோவை கன்டினியூ பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் செடி தான். கொத்தவரங்காயில் நம்ம ஏற்கனவே நிறைய காய் பறிச்சிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இது நம்மளோட ஹைட்டுக்கு வந்துருச்சு. கொத்தவரங்காய் செடி வந்து மேலே வளர்ந்துட்டே இருக்கும். இதில் வந்து ஒரு 3 செடி நிற்குது. இதில் வந்து ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா எப்போவுமே காய் இருந்துகிட்டே தான் இருக்கும். எங்கள் ஊர் பக்கம் இதை வந்து சீனி அவரைக்காய்னு சொல்லுவோம் நாங்கள். இது பார்த்திங்கன்னா முள்ளங்கி. நம்ம போட்ட முள்ளங்கி விதை எல்லாமே முளைச்சி வந்துருச்சு. ஒரு விதை கூட வேஸ்ட் ஆகலை. முள்ளங்கியுமே நல்லா அழகாக வச்சுருந்து. அடுத்தது இருக்குது பார்த்திங்கன்னா பீட்ரூட் தான். பீட்ரூட் வந்து எப்போவுமே இந்த ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி இந்த குளிர் பிரதேசங்கள் தான் வளரும்னு சொல்லிட்டு நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் சரி விதை வாங்கி போட்டு விடுவோன்னு சொல்லிட்டு இந்த நவம்பரில் தான் வாங்கி போட்டு விட்டுருந்தோம். இதுவுமே அழகாக வந்துருந்து. ஆனால் அந்தளவு கடையில் வாங்குற மாதிரி ரொம்ப பெருசாக வரட்டாலும் ஓரளவுக்கு வந்துடுது. நம்ம வந்து ரொம்ப ஓரம்லாம் ரொம்ப வைக்கிறது இல்லை. இந்த மாட்டு சாணி அந்த மாதிரி தான் வச்சிட்ருக்கோம். ஆர்கானிக்காக தான் ஃபுல்லும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வீட்டு குட்டி பையனும் நான் பிடுங்குறேமான்னு சொல்லிட்டு அவன் தான் பிடுங்கி தந்துட்டு இருந்தான். இன்றைக்கி ஒரு 4-5 பீட்ரூட்டு, அப்புறமா கொஞ்சம் முள்ளங்கி எல்லாமே இன்றைக்கி நாங்கள் பிடுங்கினோம். நமக்கு இடம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பாக்ஸில் தான் வச்சு விட்டுருந்தோம். இந்த கிழங்கு காய்கறிகளை வந்து இந்த மாதிரி பாக்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிழங்கு காய்கறிகளுக்கு அந்தளவுக்கு ரொம்ப தண்ணி நம்ம ஊற்றணும் அவசியம் கிடையாது. அதனால் இந்த மாதிரி பாக்ஸில் வைக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா முள்ளங்கியும் கேரட்டும் தான் போட்டிருந்தோம். கேரட்டுமே அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக வரல, ஆனால் சின்னதாக ஓரளவுக்கு சின்னதாக தான் வந்துருந்து. இது பார்த்திங்கன்னா பட்டை அவரை தான். அவரைக்காய் ஏற்கனவே நமக்கு நிறைய காய் கொடுத்துருக்கு. இப்போ வந்து அதோட காய்ச்சி வந்து முடிய போகுது. சீசன் வந்து முடிய போகுது. அவரைக்காய் இப்போ இன்றைக்கி கொஞ்சம் தான் காய் இருந்துச்சு. ஏற்கனவே நம்ம ஒரு நாள் பறிக்கும் போதே ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நமக்கு காய் கிடச்சிது ஏற்கனவே. இப்போ வந்து காய் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு அவரைக்காய். பட்டை அவரைக்காய், அப்புறமா சீனி அவரைக்காய் அதெல்லாமே வந்து கொத்தாக தான் காய்க்கும். இப்போ பூவுமே இதில் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா அரைக்கீரை தான். அரைக்கீரை வந்து விதைக்காக நம்ம வந்து விட்டுருக்கோம் இதை. இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி தான். நம்ம வந்து ஒயிட் கலர் கத்திரி தான் நம்ம வந்து போட்டிருந்தோம், விதை போட்டிருந்தோம். பர்பிள் கலர் கத்திரி விதை வந்து எனக்கு கிடைக்கல. இதில் வந்து தக்காளி, கத்திரி 2 போட்டிருக்கோம். கத்திரிக்காயும் தக்காளி நமக்கு இதான் ஃபஸ்ட்டு அறுவடை. கத்திரிக்காய் வந்து விட்டனா இதோடு நல்லா பெருசாகும். இதில் ஒரு பாகற்காய் செடியுமே நிற்கிது. அதுலேயும் ஒரு பாகற்காய் கிடச்சிச்சு. தக்காளி அங்கங்கே வளர்த்துருக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம். டெய்லியுமே எப்படியும் ஒரு 4-5 காய் பழுக்க ஆரம்பிச்சது தக்காளி. இதுலேயும் ஒரு கத்திரி செடி நிற்கிது. அதுலேயும் காய் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி தான். நம்ம வீட்டு குட்டி பையன் தான் வெண்டைக்காய் பறிச்சிட்டு இருந்தான். வெண்டைக்காவும் நம்ம ஏற்கனவே நமக்கு நிறைய காய் கொடுத்துருக்குது. ஆனால் இன்னமும் காய் காய்ச்சிட்டு தான் இருக்கிறதுல பூவும் வச்சுட்டே இருக்குது. இதில் ஒரு 3 கொத்தவரங்காய் செடி நிற்கிது. அதுலேயும் காய் இருக்குது. அதையும் பறிச்சிக்கலாம். கொத்தவரங்காய் செடி வந்து ரொம்ப லாங்காக வளர்றதுனால சாஞ்சி போயிருங்கிறதுக்காக அதை வந்து நம்ம வந்து கயிறு வச்சு கட்டி விட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒட்டு கொய்யா தான். ஒட்டு கொய்யா வச்சு நல்லா அழகாக வளர்ந்துருக்குது.
இது வந்து பீர்க்கங்காய் செடி. நம்ம வீட்டு குட்டி பையன் நான் கட் பண்ணுவேன்னு சொல்லி கட் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் பீர்க்கங்காயோட காம்பு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால அவனால் கட் பண்ண முடியல. ஒரு பீர்க்கங்காய் இருக்குது, அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி காய்கறி அறுவடை விழுந்தாங்க. நீங்களும் ஃபஸ்ட்டு தோட்டம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சின்னா வெண்டைக்காய் அவரைக்கான்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். நம்ம ஆர்கானிக்காக வீட்டில் காய்கறிகளை விளைவிச்சு சாப்பிடும்போது ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்கும். நம்ம தோட்டத்தில் காய்கறி எல்லாமே அறுவடை பண்ணியாச்சு. எனக்கு இவ்வளோ காய்கறி கிடச்சிருக்குது.